இருந்துக்கிடுங்க. இந்த பட்டாவுக்கு டி கார்டு கண்டிஷன் பட்டான்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்ததா டிஎஸ்எல்ஆர் பட்டான்னு சொல்லுவாங்க. டிஎஸ்எல்ஆர்னா டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட், அதாவது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் தான் பட்டான்னு சொல்லுவாங்க. பொதுவா நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகள் எல்லாம் இடத்தோட பண மதிப்பு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால டவுன் சர்வேர் அந்த இடத்தை துல்லியமா அளந்து கொடுக்கறதுனால தான் அதை டிஎஸ்எல்ஆர் பட்டான்னு சொல்றாங்க. அடுத்ததா தூசி பட்டான்னு சொல்லுவாங்க. என்னடா காத்துல பிறக்க தூசிக்கலாமாடா பட்டா கொடுக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது உண்மையிலே தூசி பட்டா கிடையாது, 2C பட்டா. இந்த பட்டா பாத்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான புளிய மரங்கள், பனை மரங்கள் மற்றும் கனிதரும் மரங்கள் இருந்துச்சுன்னா அதை மக்கள் அனுபவித்து பராமரித்துக் கொள்ள வழங்கப்படும் பட்டா தான் 2C பட்டா. இந்த 2C பட்டா உள்ள இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்தை அனுபவித்து பராமரித்துக் கொள்ள மட்டும்தான் அனுமதி இருக்கு. மற்றபடி அந்த 2C பட்டாவை வச்சுக்கிட்டு அந்த இடத்தை நீங்க விற்கவும் கூடாது. அதே மாதிரி 2C பட்டா இருக்க இடத்தை வாங்கவும் கூடாது. அடுத்ததா கூட்டுப்பட்டா. இந்த கூட்டுப்பட்டா பிரச்சனையில சிக்காத குடும்பம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கூட்டுப்பட்டா எப்படி உருவாகுதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட தனி பட்டாவா 15 சென்ட் இடம் இருக்கு. இந்த 15 சென்ட்